ஸோ மார்னிங் ஆக்டிவிட்டி ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பட்டப்பேர் அதாவது நிக்நேம் ஒண்ணு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. முத்துக்கு வந்து பேச்சு முத்து அப்படின்ற பேர யார் குடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே ஆனந்தி. அவங்க குடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் செம ஃபன்னா இருக்கும். என்னன்னா, இந்த இடத்துக்கு நான் தெரியாம வந்துட்டேன் அப்படின்னு சொல்றது ஒரு சாதாரணமான விஷயம். ஆனா, அத இவரு எப்படி சொல்வார்ன்னா, "என்னை அறியாமல், எனக்கே தெரியாமல், என் சிந்தனையில் இல்லாமல் வலது காலை முன்னாடி வைத்து, பின் இடது காலை வைத்து, அது வந்து என்னுடைய ஒரு பிழை" அப்படின்ற அளவுக்கு இவரு பேசுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுப்பாங்க. இதுல தீபக்குக்கு பார்த்தீங்கன்னா, படிப்பு மேதாவி அப்படின்னு சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, அவரு வந்து ஏதோ ரொம்ப படிச்ச மாரி, எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாரி அந்த ஒரு ஆட்டிட்யூட வந்து அவரு காட்டுறாரு அப்படின்னுவாங்க. அண்ட் சௌந்தர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா, குமார் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவசரப்பட்டுட்டியே குமாரு அப்படின்ற மீனிங்கு. அண்ட் வர்ஷினிக்கு பார்த்தீங்கன்னா, கேர் ஃப்ரீ கந்தசாமி அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா, இவங்க எத பத்தியும் கண்டுக்காம இவங்க பாட்டு ஜாலியா இருக்காங்க. ஆனா, இவங்க கேர் ஃப்ரீயா இருக்கிறது டீமுக்கு வந்து செட் ஆகல அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து காளி திமாக் அப்படின்றது வந்து நம்ம சுனிதா வந்து வர்ஷினிக்கு சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னா, மேல் மாடி காலியா இருக்குது. அது வந்து ஒருத்தங்க செய்றது அவங்கள பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிரும் அப்படின்றாங்க. கடைசியா நம்ம ஜாக்லின் அவங்கள பார்த்து கார்பன் பேப்பர் அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா, கார்பன் பேப்பர் மேல வச்சு எழுதுவாங்க. அது அப்படியே கீழ வந்துரும் இல்லையா? அதுதான். எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அப்படியே சௌந்தர்யா மாரியே இருக்க ட்ரை பண்றீங்க. அதனால நீங்க கார்பன் பேப்பர் அப்படின்றத சொல்லிர்றாங்க. இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஷால் வந்து ஏதோ ஒரு சட்னியோ ஏதோ ஒண்ணு பண்றாரு. அத வந்து இந்த சைட் விமென்ஸ் டீம்ல சௌந்தர்யா அவங்களுக்கெல்லாம் குடுத்து டேஸ்ட் பண்ண சொல்றாரு. ஆஹா! அது செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா என்ன சொல்றாங்கன்னா, "உனக்கு வரப்போற வைஃப சட்னி குடுத்தே கரெக்ட் பண்ணிடுவல்ல. வைஃபா வந்ததுக்கு அப்புறமும் நான் கரெக்ட் பண்ணிட்டே இருக்கணும்னு நீ நினைக்கிறல்ல. கரெக்ட் பண்ணது அப்புறம் தான் வைஃபாவே வருவாங்க. சரி ஓகே. அப்ப ஐஸ் வைக்கிறதுன்னு வச்சுக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னான ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. ஓகே. இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொட்டை கடுதாசி அந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பார்க்கறதுக்கு செம ஃபன்னா இருந்தது. அவ்ளோ கன்டென்ட்டும் நம்ம இந்த வீடியோல சொல்ல முடியாது. பட் சுவாரஸ்யமா இருந்த சில விஷயங்கள மட்டும் நான் சொல்லிர்றேன். வர்ஷினிக்கு என்ன மாரியான லெட்டர்லாம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டீம்லயே ஒரு ரிபல் மாரி இருக்கீங்க. எதுக்குமே வந்து ஒத்து போ மாட்றீங்க. அண்ட் நீங்க ஒரு பொண்ணா இருந்துட்டு நீங்களே வந்து ஸ்டீரியோடிபிக்கலான விஷயங்கள்லாம் நெறைய பேசுறீங்க. மென்ஸ் டீமோடயே பேசிக்கிட்டு இருந்து விமென்ஸ் டீமுக்கு அகைன்ஸ்டாவே நம்ம இருந்தோம்னா, நம்ம இந்த ஷோல யூனிக்கா தெரிஞ்சுருவோம் அப்படின்ற மாரி ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்க. ஆனா அது எதுவுமே நல்லா இல்ல அப்படின்றாங்க. அடுத்து முத்துக்கு என்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் பத்தி நீங்க நெறைய ரிவ்யூ பண்ணிட்டு வந்ததுனால, டீம புரொடெக்ட் பண்றேன் அப்படின்ற பேர்ல எல்லார் கேரக்டரையும் நீங்க தான் டிசைடே பண்றீங்க. ஹவுஸ்மேட்ஸ், மக்கள் அப்படின்னு எல்லாரையுமே நீங்க உங்க வார்த்தையாலேயே மேனிபுலேட் பண்ணிடுறீங்க. இன்ஃபேக்ட் நீங்க உங்க கதையில மிடில் கிளாஸ் அது இதுன்னு சொல்றது எல்லாமே மேனிபுலேஷன் தான் அப்படின்றாங்க. இது என்ன காமெடினா, இந்த லெட்டர எழுதினவங்க கூட அப்படி எழுதுனாங்களான்னு தெரியல. இந்த லெட்டர வர்ஷினி படிப்பாங்க பாருங்க. அத படிக்கிறப்போவே அப்படியே பலார் பலார்ன்னு மூஞ்சில அடிச்ச மாரி ஒரு டோன்ல படிப்பாங்க. நெக்ஸ்ட்டு காமெடியான ஒரு லெட்டர் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேயானுக்கு. நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா காட்டிக்கிறீங்க அப்படின்ற மாரி எனக்கு தெரியுது. நீங்க பார்க்க நல்லா இருக்கீங்க, நல்லா பேசுறீங்க, கியூட்டா இருக்கீங்க அப்படின்னு சொன்னோனே நம்ம தீபக் தான் லெட்டர படிப்பாரு. அவரு இத பார்த்தா கம்ப்ளைண்ட் லெட்டர் மாரி தெரியலையே, எனக்கு வேற மாரி இருக்கு அப்படின்னுவாரு. உடனே விஷால் அங்கிருந்து ஐ திங்க் அவனே அவனுக்கு இந்த லெட்டர் எழுதியிருக்கான்னு நெனைக்கிறேன். இதுல பிக் பாஸே வேற நடுவுல வந்து இது மொட்டை கடிதாசி மாரி இல்ல, இது முத்த கடிதாசி மாரி இருக்கு அப்படின்னு அவரே வந்து நடுவுல வந்து ஃபன் பண்ணிருவாருன்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து அருண். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, மூளை, நான் அப்படின்ட்டு 2 விஷயத்த குடுத்துருப்பாங்க. அதுல நீங்க ஒண்ணே ஒண்ணு அதாவது உங்க நாவ மட்டும் தான் யூஸ் பண்றீங்க. இன்னொன்னு வந்து நீங்க யூஸ் பண்றதே கிடையாது. நல்ல குணம் உங்களுக்கு நெறையவே இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி இந்த மோசமான குணம் தான் வெளிய தெரியுது. அந்த லெட்டர படிக்கிறப்போ ஒரு 2, 3 வார்த்தைகள் அங்கங்க எனக்கு என்னமோ இது அன்ஷிதா தான் எழுதியிருப்பாங்களோ அப்படின்ற மாரி ஒரு டவுட் வந்துச்சு. இன்னொரு ஒரு லெட்டரும் ஃபன்னா இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 1 வாரமா இந்த வீட்ல சந்தோஷத்த விட வந்து மன உளைச்சல் தான் ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதுசா வந்த கண்டஸ்டன்ட்ஸ் அதுவும் இந்த முக்கியமா இந்த ரியா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து எல்லார்கிட்டயுமே கருத்து சொல்றேன், இது சொல்றேன்னு சொல்லி எல்லாரையும் மனச புண்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ருவாங்க. இப்போ அடுத்து சௌந்தர்யாவுக்கு வந்த லெட்டர் எப்படி இருந்ததுன்னா, ஒண்ணுமே பண்ணாம எப்படி தான் உங்கள சேவ் பண்றாங்க மக்கள்ன்றது எனக்கு தெரியல. இங்க மத்தவங்கலாம் உசுர குடுத்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க சும்மா கேமரா முன்னாடி போய் ரியாக்ஷன காட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆனந்திக்கு வந்த லெட்டர்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பண்றது எல்லாமே ஃபேக்கா இருக்கு. ஸ்டார்ட்டிங்ல நான் கூட நினைச்சேன் இவங்க ரொம்ப அறிவா பேசுறாங்க, நெறைய விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னு. பட் போக போக எனக்கு தெரிஞ்சுச்சு நீங்க ரொம்ப ஃபேக்கா இருக்கீங்க. என்ன மாரியே நெறைய பேர் வந்து உங்கள நம்பி ஏமாந்துட்டு இருப்பாங்க. கூடிய சீக்கிரம் எல்லாருக்குமே தெரிய வந்துரும். நெக்ஸ்ட் நம்ம மஞ்சரிக்கு என்னன்னா, உங்களுக்கு அந்த அடிப்படை பொது அறிவே இல்ல அப்படின்ற மாரி ஒரு லெட்டரு. ஜாக்லின்க்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களாவே ஒண்ணு இமேஜின் பண்ணி ஒருத்தங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிறாதீங்க. எதா இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அண்ட் அதே மாரி இங்க ஒண்ணு சொல்றது, அங்க ஒண்ணு சொல்றதுன்னு மாத்தி மாத்தி சொல்லி சீப்பான ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. எனக்கு உங்கள புடிக்கும். பட் நீங்க வியர்ட் கேரக்டராவே இருக்கீங்க. எதா இருந்தாலும் மூஞ்சி மேல சொல்லுங்க அப்படின்றாங்க. இந்த மூஞ்சி மேல சொல்லுங்கன்றத சுனிதா தான் சொல்லுவாங்க. பட் எனக்கு என்னமோ பர்ப்பஸா அத தூக்கி இன்னொருத்தங்க எழுதுன மாரி இருந்தது. இது ஒருவேளை வர்ஷினியா இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இருக்கு. ஸோ இந்த லெட்டர்லாம் படிச்சு முடிச்சோனே உள்ள போறாங்க. அப்ப மென்ஸ் டீம்ல அருண் உள்ள வரப்போவே கேட்கிறாரு, நான் தான் எழுதுனேன்றது தெரிஞ்சிருச்சா அப்படின்னோனே விஷால், அதான் ஹாய் பட்டின்னு லெட்டர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தியே அப்பவே நீ மாட்டிக்கிட்ட அப்படின்றாங்க. ஐய்யயோ மண்ட மேல இருந்த கொண்டையே மறந்துட்டேனே பாஸ் அப்படின்றாரு. இந்த ஹாய் பட்டி அப்படின்ற லெட்டர் பார்த்தீங்கன்னா ஆனந்திக்கு தான் போயிருந்தது. இப்போ அடுத்து விமென்ஸ் டீம் அவங்களோட ரூம்ல என்ன டிஸ்கஷன் போயிட்டு இருக்குன்னா, இந்த ரேயானுக்கு வந்த லெட்டர் இருக்கு தெரியுமா? அது வந்து ராணுவ தான் அவருக்கு எழுதியிருக்கு. இதே தான் என்ட்டயும் பவித்ராட்டையும் அவர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தால அதே வேர்ட்ஸ் வந்து அந்த லெட்டர்ல இருக்கு. எனக்கு பார்த்தோன்னா அவர் தான் எழுதுறாரு தோணிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க
அவங்க பேசிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ராணவ் வந்து அன்ஷிதாவுக்கு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆமாமா அவருக்கு ஏதோ லாஸ்லியா மாரி வேற ஒரு பொண்ணு வேணும்னு சொன்னாரு. சுனிதா உடனே ஐய்யயோ! வேணாம் வேணாம் அப்டின்னோனே அன்ஷிதாவும் ஐய்யயோ! அவர் என் டைப்பே கிடையாது. கண்டிப்பா நோ தான் அப்டின்ற மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே இப்போ ரியா அண்ட் சுனிதா இவங்களுக்குள்ள நடந்த சண்டைக்கு வருவோமா? கமல் சார் பார்த்தீங்கன்னா அவரோட பர்த்டேக்காக அங்க பிக் பாஸ் டீமுக்கு வந்து ஒரு கேக் ஒண்ணு அனுப்பியிருப்பாரு. ஸோ இவங்க எல்லாம் கேக் கட் பண்ணி பயங்கர ஹேப்பியா இருக்கிறாங்க. இப்போ ரியா என்ன சொல்றாங்க? இந்த கேக் அவங்க சாப்பிடணும்னா மென்ஸ் டீம் உள்ள வரப்போ நம்ம டாஸ்க் பண்ணிட்டு வர சொல்லலாம் அப்டின்றாங்க. அண்ட் பவித்ரா, தர்ஷிகா எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து ஆமால்ல நம்ம டாஸ்க் குடுக்கலாம். ஃபன்னா டாஸ்க் குடுக்கலாம் அப்டின்ற மாரி ஒரு ஃபன் மோட்ல தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல வந்து சாச்சனா, அன்ஷிதாலாம் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து காமனா வந்த ஒரு விஷயம். யூசுவலா இந்த மாரி காமன் ஃபுட்லாம் வந்துச்சுன்னா, மென்ஸ் டீம்ல அவங்க டாஸ்க் குடுக்க மாட்டாங்க. ஸோ நம்மளும் குடுக்க வேணாம். இத குடுத்துடலாம். அதுவும் இல்லாம இது கமல் சார் அவரோட பர்த்டேக்கு அவரு குடுத்த கேக். இது எப்படி நம்ம இது பண்ண முடியும்? அப்படின்னு இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாங்க. இதுவரைக்கும் பார்க்கறதுக்கு ஓகே 2 பேரும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ட்டாங்கன்னு ஆயிருச்சு. இப்போ லைவ்ல வந்து நடந்த விஷயங்கள வந்து நான் இதோட சேர்த்து சொல்றேன். ரியா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நடந்து போயிட்டே இருக்கப்போ அவங்களுக்குள்ளார வந்து ஆமா கிடைக்கிற ஒரு சான்ஸையும் யூஸ் பண்ண மாட்றீங்க அப்படின்ற மாரி ஒரு டயலாக். அது எக்ஸாக்ட் டயலாக் ஞாபகம் இல்ல. பட் இந்த மாரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு போவாங்க. அது சுனிதா காதுல வந்துட்டு ரியா என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ வந்துட்டு நீங்க வந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க. எதுவுமே தெரியாம நீங்க பேசாதீங்க ஃபர்ஸ்ட்டு. எல்லா இடத்துலயும் வந்து உங்க கருத்த வைக்காதீங்க அப்படின்ட்டு சுனிதா சொல்லிருவாங்க. ஸோ இதில ஹர்ட் ஆகி ரியா வந்து அழுவ ஆரம்பிச்சுருவாங்க. உள்ளார போயிட்டு அவங்க மஞ்சரிட்டெல்லாம் பேசுறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, புதுசா வந்துட்டு பேசாதீங்கன்னு சொல்றது என்னமோ எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாரி அவங்க சொல்ற மாரி இருக்கு. எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது அப்படின்றாங்க. சுனிதாவ கூப்பிட்டு அத டிஸ்கஸும் பண்றாங்க. இப்ப சுனிதா என்ன சொல்றாங்கன்னா, "ஐய்யயோ! நீங்க சொல்ற மாரிலாம் நான் வந்து யோசிக்க தெரியாது. உங்களுக்கு அறிவு இல்ல. அந்த மாரிலாம் நான் மீன் பண்ணல. நீங்க வந்து இந்த வீக் தான் வந்திருக்கீங்க. நீங்க புதுசு. உங்களுக்கு இங்க நெறைய விஷயம் தெரியாது. ஸோ அதனால வெயிட் பண்ணுங்க. பொறுமையா எதா இருந்தாலும் பேசி தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க." அப்படின்றது தான் நான் சொன்னேன். அதுவும் இல்லாம நம்ம இப்ப தான் இவ்ளோ போராடி இந்த மாரி ஒரு டாஸ்க் குடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து இது பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள நம்ம அத அட்வான்டேஜ் எடுத்துட்டு நெறைய விஷயம் பண்ற மாரி இருந்தா, அது தேவையில்லாத பிரச்சனையா ஆயிரும். அதுக்கு தான் நான் வேணான்னு சொன்னேன் அப்டின்றாங்க. பார்த்தீங்கன்னா, ரியா வந்து நான் நடந்து போறப்போ நான் என் கூடயே பேசினேங்க. அத வந்து நீங்க எப்படி கேட்டு என்கிட்ட கமெண்ட் பண்ணலாம் அப்டின்றாங்க. ஏதோ ஒண்ணு தப்பா பேசுறீங்க. அது என் காதுல விழுந்துச்சுன்னா நான் கண்டிப்பா கேட்பேன் அப்டின்னு சுனிதா சொல்லிருவாங்க. இதுக்கப்புறம் இவங்க இத எல்லார்ட்டயும் கூப்பிட்டு பவித்ராட்ட, சௌந்தர்யாட்டன்னு ஒரு ஒருத்தர்ட்டயா போயிட்டு நான் என்ட்டயே அடிக்கடி பேசிப்பேங்க. அது எப்படி இவங்க அப்படி வந்து சொல்லலாம்? நான் என்கிட்ட பேசுறதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணலாம்? இதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தனியா படுத்துக்கிட்டு ரொம்ப நேரமா அவங்க கிட்டயே பேசிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. என்னடா இது? இவங்க வந்து நான் வேற மாரி நெனச்சிருந்தேனே, இவங்க என்ன போக போக வேற மாரி ஒரு ட்ராக்ல போய்க்கிட்டு இருக்காங்களேன்ற அளவுக்கு நான் கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன். ஓகே இப்ப அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்து வந்த பாதை. ஸோ அடுத்து நெறைய பேர் வந்து கதையெல்லாம் சொல்றாங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஜட்ஜ்மெண்ட் வரும் இல்லையா? அந்த டைம் நம்ம வர்ஷினி வந்து என்ன சொல்றாங்கன்னா, சௌந்தர்யா இந்த கதைய சொன்னப்போ அவங்களோட ஒரிஜினல் வாய்ஸ் இல்லாம இன்னொரு வாய்ஸ்ல வந்து கதைய சொன்னாங்க. அதனால இது மக்களுக்கு போய் கனெக்ட் ஆயிருக்காது. அவங்க வந்து ஒரு ஸ்கேம்ல மாட்டிக்கிட்டேன் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அது அப்பாக்கு தெரியவே தெரியாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த பர்ட்டிகுலர் கதை வெளிய போய் ரீச் ஆகாது அப்படின்ற மாரி ஒரு இது சொன்னோனே, சௌந்தர்யா டப்புன்னு பிரேக் ஆயி அழுவ ஆரம்பிச்சுடுறாங்க. அண்ட் இது முடிச்சோனே வெளிய போனோனே ஜாக்லினா இருக்கட்டும் எல்லாரும் போயிட்டு வர்ஷினி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்க ஜட்ஜ்னா நீங்க அந்த ஸ்டாப் காட்டுறீங்க, காட்டல, இவங்க கதை சுவாரஸ்யமா இருக்கு, இல்ல அப்படின்றதோட நிறுத்திக்கோங்க. அவங்களோட லைஃப்ல நீங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அவங்க இந்த வாய்ஸ்ல பேசினா தான் கனெக்ட் ஆகும் அப்படின்றதெல்லாம் நீங்க ஏன் சொல்றீங்க? அது அவங்க இஷ்டம். சௌந்தர்யா ரொம்ப நேரமா அழுதுருப்பாங்க. எதுக்கு அழுதாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நெனச்சிருக்காங்க அப்பாக்கு தெரியல அப்படின்னு சொன்னதுனால இந்த கதையவே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த கதைய வந்து போட்டே காட்ட மாட்டாங்க அப்படின்னு நெனச்சு அவங்க அழுதுருப்பாங்க. அப்புறம் ஒரு வழியா எல்லாருமே வந்து கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ப ஆனந்தி. இவங்க லைவ்ல கூட பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரம், 2 மணி நேரத்துக்கு தனியா ரூம்ல போய் உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு அப்டின்னா, அவங்கள வந்து ஃபேக் அப்டின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? லெட்டர்ல அது ரிலேட்டடா. ஸோ அவங்க ஜாக்லின்ட்ட போயிட்டு பயங்கரமா அழுவுறாங்க. அப்ப ஜாக்லின் சூப்பரா ஒரு அட்வைஸ் குடுக்குறாங்க. இது என்ன கேம்? இந்த கேமே வந்து ஒரு மைண்ட் கேமு. உங்கள மென்டலா எப்படி உடைக்கிறது அப்டின்றதுக்கு தான் பிளான் பண்ணுவாங்க. இப்போ இந்த லெட்டர எழுதினவங்க மட்டும் உங்கள பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்க அழுவுறது அப்டின்னா, அப்பாடா நம்ம ஒண்ணு செஞ்சு ஆனந்திய உடைச்சுட்டோம் அப்டின்றது தான் அவங்களோட இதுவா இருக்கும். ஸோ நீங்க தயவு செய்து அழாதீங்க. ஏன்னா, அவங்க இன்டென்ஷன் என்னவா இருக்கும்னா, இப்ப இந்த லெட்டர்ல இவ்வளோ விஷயங்கள் எழுதிட்டாங்கல்ல, இப்ப அடுத்து நீங்க பேசுறதுக்கே யோசிப்பீங்க. அதனால நீங்க நெறைய விஷயங்கள் வந்து உங்கள மாத்திக்கணும்னு ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அதுதான் அவங்களோட இன்டென்ஷன். அது நீங்க பண்ணாதீங்க. இவங்க வந்து இல்லைங்க இது ஏதோ கேரக்டர் அசாசினேஷன் பண்ற மாரி இருக்கு. நான் இந்த மாரி ஒருத்தங்கள பண்ண மாட்டேன். எனக்கு அது சுத்தமா புடிக்கல அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. இதுல காமெடி என்னன்னா, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ தான் அருண் வெளிய வருவாரு. ஏதோ ஒண்ணு ஃபன்னா அவரு வந்து பேசிட்டு லைட்டா சிரிப்பாரு. இந்த மாரி நேரத்துல நீங்க சிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பயங்கரமா அழ ஆரம்பிச்சுருவாங்க. உள்ள போயிருவாங்க. இதுல என்ன காமெடின்னா, அந்த லெட்டர் எழுதினதே வந்து அருண் தான். அவ்வளோதான் இந்த டே 32ல நடந்த எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நீங்க அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ்க்குலாம் ஒரு நிக் நேம் குடுக்கணும் அப்படின்னா, நீங்க என்ன நிக் நேம் குடுப்பீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அண்ட் இந்த மொட்டை கடிதாசிலேயே உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு லெட்டர் எதுவா இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோவை நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.